எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. இன்னைக்கு நம்ம Gionee Max ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் ஓவர் வியூ தான் பார்க்க போறோம். ஸோ இது ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு Gionee அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடும் பார்த்தீங்கன்னா நமக்கு Gionee அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சில இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கலர் ராயல் ப்ளூ அப்படின்னு சொல்லி நமக்கு போட்டிருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு ஸ்டார் வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பாக்ஸை பிரிச்சுட்டு பாக்ஸில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹியர் இஸ் யோர் key to the max life அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நமக்கு ஜியோனியோட லோகோ கொடுத்திருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கா பாத்தீங்கன்னா இதுல நமக்கு கேஸ் கொடுக்கல, அது பதிலா ஒரு நல்ல டெம்பர் கிளாஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கேஸ் வேணுமா இல்ல டெம்பர் கிளாஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நமக்கு சில வாரண்டி கார்டு அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள நமக்கு போனே கொடுத்திருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நீங்க பார்க்கலாம். 6.1 இன்ச் டிஸ்பிளே இருக்கு, பின்னாடி டியூவல் கேமரா இருக்கு, ஃப்ரண்ட்ல சிங்கிள் கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா நமக்கு பிளாஸ்டிக் தான். ஃப்ரண்ட்ல கிளாஸ் இருக்கு, பேக்ல ஃபுல்லா பிளாஸ்டிக் இருக்கு. அதே சமயத்தில் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்பீக்கரும் பேக் சைட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் நம்ம பக்கத்தில் வச்சிடலாம். ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு பாக்ஸில் வேற என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 வாட் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி இருக்கு. ஸோ 10 வாட் சார்ஜர் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் பாக்ஸில் நமக்கு ஒரு யூஎஸ்பி, அதாவது மைக்ரோ யூஎஸ்பி கேபிளும் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர பாக்ஸில் வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5000 mAh பேட்டரி இருக்கு. ஆமாங்க, இந்த ஃபோனில் நமக்கு ரிமூவபிள் பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ ரிமூவபிள் பேட்டரி ஃபோன்ஸை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இதில் நமக்கு ரிமூவபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு உள்ள நம்ம பேட்டரி போடலாம். ஸோ ரிமூவபிள் பேட்டரி தான் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள நமக்கு தண்ணியும் போனாலும் அப்படியே நம்ம எடுத்து காய வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம இதில் பேட்டரி போடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க பார்க்கலாம், நீங்க 2 நானோ சிம் போட்டுக்கலாம். அதே சமயத்தில் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டும் நீங்க போட்டுக்கலாம். ஸோ டெடிகேட்டடான மைக்ரோ எஸ்டி கார்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்டோரேஜ் உங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை இருக்காது. இதுல நமக்கு 2GB RAM 32GB ஸ்டோரேஜ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லணும். ஆனால் நமக்கு 2GB RAM 32GB தான் கொடுக்குறாங்க. பட் உங்களுக்கு மெமரி கார்டு டெடிகேட்டடான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபோனை கரெக்டாக சீல் பண்ணிடலாம். சீல் பண்ணதுக்கப்புறம் ஃபோனுக்கு ஃபர்ஸ்ட் பூட் இப்போ நம்ம கொடுக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஃபோனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பூட் கொடுக்குறோம். ஸோ நான் ஃபோனை செட் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ளே நம்ம ஃபோனோட பட்டன் பிளேஸ்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேக் சைடு அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 13 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. அதுக்கப்புறம் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு டியூவல் ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. Gionee பிராண்டிங் இருக்கு. ஸ்பீக்கரும் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் சைட் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. சொன்னபடி இந்த பேக் ஒரு ரிமூவபிள் பேக் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்ல ஒரு 6.1 இன்ச் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதாவது இது நமக்கு 1080p டிஸ்பிளேல வெறும் ஒரு 720p டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நமக்கு கீழே நமக்கு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இந்த ஃபோனில் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் இது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோ யூஎஸ்பியும் அந்த செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோனும் கொடுத்துருக்காங்க. மேலே நமக்கு ஹெட்ஃபோன் ஜாக் மட்டும் தான் இருக்கு. அதை தவிர மேலே எதுவுமே இல்லை. ஃபோனோட திக்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோன் கொஞ்சம் நல்லாவே திக்காவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் ஃபுல்லாகவே நமக்கு பிளாஸ்டிக் மேக் தான். பட் ஒரு 6000 rupeesக்கு நம்மளால கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேற எதுவுமே இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரொம்ப கிளீனா இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபோனோட பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஃபோனோட சாஃப்ட்வேர் ஓவர்வியூ நம்ம பார்க்கலாம். ஃபோனோட சாஃப்ட்வேர் ஓவர்வியூ எப்படி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இது ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி தான் இருக்கு. அப்படியே ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டா இருந்தாலும் நம்மளுக்கு ஜியோனியோட சொந்த லான்ச்சர் கொடுக்குறாங்க. சில அப்ளிகேஷன் நம்மளுக்கு ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கு. அதுல சிலது உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது, சிலது உங்களால அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப்எம் ரேடியோ இன்பில்ட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க பார்க்கலாம், இதுல நமக்கு எஃப்எம் ரேடியோ இருக்கு. இப்போ நிறைய ஸ்மார்ட் போன்ஸ்ல இந்த எஃப்எம் ரேடியோ ஃபீச்சர் நமக்கு எடுத்துறாங்க. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா எஃப்எம் ரேடியோ கேட்குற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம செட்டிங்ஸ்க்கு போகலாம். செட்டிங்ஸ்க்கு போனதுக்கப்புறம் நீங்க பார்க்கலாம், ஓரளவுக்கு Gionee நமக்கு கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டோரேஜ்ல போனால் 32GB 7GB யூஸ்டா இருக்கு. மீதி எல்லாமே நமக்கு ஃப்ரீயா தான் இருக்கு. ஸோ சொன்னபடி ஸ்டோரேஜ் உங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனையா இருக்காது. ஏன்னா இதுல நீங்க SD கார்டு போட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேக்குக்கு போயிடலாம். பேக் போனதுக்கப்புறம் நல்ல விஷயம் Android 10 அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கும் Android 11 அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு அபவுட் டிவைஸில் போனால் நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் அப்டேட்டரில் நீங்கள் பார்க்கலாம், ஜியோனியோட ஒரு அப்டேட் ஆப் மாதிரி தான் நமக்கு காட்டுது. ஸோ அப்டேட் செக் பண்ணி பார்த்தா இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டுது. ஸோ இப்போ நம்ம அப்படியே பேக் போகலாம். கீழே போனீங்கன்னா நீங்கள்
வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். இதில் வந்து என்ன ரேம் இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து நான் சொன்ன மாதிரி ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 அப்படின்னு வந்து நமக்கு காட்டுது. ஸோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10ல் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் கண்டிப்பாக இதில் வந்து இருக்கும். டிஜிட்டல் வெல்பீயிங் இருக்கும், எல்லாமே வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒன்று மட்டும் சொல்லணும், ஃபோன் வந்து ஒரு 6.1 இன்ச் ஃபோனால ஃபோன் வந்து நல்லா காம்பேக்டபுளாக இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் இதில் வந்து ஒரு குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நமக்கு கொடுக்கவே இல்லை. நெக்ஸ்ட் வந்து டார்க் தீம். ஸோ இதில் வந்து டார்க் தீம் சப்போர்ட்டும் வந்து இருக்குது. ஸோ சில பேருக்கு டார்க் தீம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஸோ டார்க் தீமும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு குறை வைக்கல அப்படின்னு வந்து சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லை, பட் அதுக்கு பதிலாக ஃபேஸ் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் ஐடி வேணால் நீங்கள் வந்து ஃபேஸ் ஐடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் பர்சனலாக கேட்டிங்கன்னா பேட்டர்னே யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து கேமரா. பின்னாடி வந்து நமக்கு டியூவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரே ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு ப்ரோ மோட் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது மேனுவல் மோட் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஷட்டர் லேக் வந்து எதுவுமே இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம சில கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். கேமரா சாம்பிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேமரா சாம்பிள்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து சுமாராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் 6000 rupeesக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம இதுக்கு மேலே வந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். பட் கேமராஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். செல்ஃபி கேமரா வந்து நம்மளுக்கு வெறும் 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் இருக்குது. அதில் வந்து நமக்கு போர்ட்ரேட் மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எதிர்பார்ப்பீங்களோ அதே மாதிரி தான் வந்து இருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு சத்தியமாக வந்து எந்த சர்ப்ரைஸும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து ஒரு டீசென்ட்டான கேமராஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து கேமராஸ் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கிறா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் பண்ண மறக்காமல் நம்ம கீக்தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி. Let it go, ain't nobody go. Take our bodies high.